வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இயேசு என்ற அந்த வல்லமையுள்ள நாமத்திலே நாம் கூடியிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி, வானிலும் பூவிலும் மேலான வல்லமை உள்ள நாமம், தூயர் சொல்லி துதித்திடும் நாமம், சஞ்சலம் வருத்தம் வேதனை நேரத்தில் நம்மை தாங்கி நடத்துகிற நாமம். ஹல்லேலூயா! அந்த இயேசு என்ற நாமம் நம்முடைய பாவங்களை மீட்டு நம்மை இரட்சித்த அவருடைய வல்லமை உள்ள நாமம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை தேடி ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை பரிபூரணமாய் இருப்பதாக. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கரங்களை கூப்பி அந்த இயேசு என்ற திருநாமத்தை உயர்த்தும்படி நாம் வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வல்லமையுள்ள உம்முடைய விடுதலை அளிக்கிற கிருபையுள்ள உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கும்படி, எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படி, எங்களை பலப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருப்பதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல உற்சாகமாக
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து அதே பாடலை நாம் பாடலாம். இயேசு என்ற அந்த வல்லமையுள்ள நாமம் எப்படிப்பட்டதாம்? வானிலும் பூவிலும் மேலான நாமம். இந்த உலகத்திலே எவ்வளவோ பெரிய ராஜாக்கள், மகான்கள் எல்லாம் தோன்றினார்கள். ஆனால் ஒரே ஒருவருடைய நாமம்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. 33 வயதிலே உலகத்தை பிடித்த மகா அலெக்சாண்டர் 2 கைகளையும் விரித்தவராய் அவருடைய மரண ஊர்வலத்தில் எடுத்துச் செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ஏன்? நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. அவருடைய நாமத்தை போல உயர்ந்த நாமம் அப்பொழுது இருந்திருக்காது. ஆனால் இப்பொழுது நாம் அவரை பற்றி சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கிறது. ஆனால் இயேசு என்ற நாமம் அப்படியல்ல. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்துகிற நாமம், பாவத்திலே மாழ்கிற பாவியை மீட்கிற நாமம், பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற நாமம். கரங்களை தட்டி வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது, துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்தில், இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், உம்மை பாடுகிறோம், உம்முடைய வல்லமையை நினைத்து உம்மை துதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டினவரே, தண்ணீர்கள் மேல் நடந்தவரே, பூமி உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறவரே, பாவத்திலே மாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய திரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு என்றால்
தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிற தேவன். ஒரு சகோதரி ஆண்டவரை அறிந்திருந்தும் தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்தபடியினால், பாவத்தில் நிலைத்திருந்தபடியினால் அவளை ஒரு அசுத்த ஆவி பிடித்தது. இரவிலே குடும்பத்திலே எல்லாரும் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். அப்படி ஜெபித்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த அசுத்த ஆவியை பிடித்த சகோதரியின் முகம் ரூபமெல்லாம் மாறி அவர்களுக்குள் இருந்த அவருக்குள் அசுத்த வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. அப்பொழுது தொடர்ந்து ஜெபித்து அந்த பிசாசை துரத்தும்படி முற்பட்ட போது அந்த பிசாசு வெளியேறும் முன்பு என்ன கூறியதாம், நான் இவளை கொலை செய்ய வேண்டும், கொன்று போட்டு விட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை. ஏனென்றால் நான் அவளை மிகவும் அலைக்கழிக்கிற நேரத்தில் எல்லாம் அவளுடைய உள்ளத்திலிருந்து இயேசுவே 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 என்று கூப்பிட்டு விடுவாள். ஆகவே என்னால் அந்த நேரத்தில் நான் செயல் இழந்து விடுவேன் என்று சொல்லி அவளை விட்டு புறப்பட்டு போனதாம். உண்மையாகவே தேவனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் கூட இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது அந்த இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை வெளிப்படும் என்றால் அவரை அறிந்து, எத்தனை பேர் அவரை அறிந்திருக்கிறோம்? அவரை அறிந்து, அவரை புரிந்து, அவரை ருசித்து, அவரை உணர்ந்து, அவரோடு வாழ்ந்து, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்மை அவர் விடுதலையாக்காமல் இருப்பாரோ? கைகளை தட்டி. அதைத்தான் இந்த பாடலின் 2வது அடியிலே நாம் பாடினோம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த, நம்முடைய ஊரில் சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படிம்பாங்க. நோயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் இயேசு என்ற நாமத்திலே விடுதலை உண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரிடத்திலே வருபவர்களுக்கு அவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறார். என்ன கண்டிஷன்? ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் ரொம்ப கஷ்டமானது அதுதான். என்ன நிபந்தனை? நாம் அவரை நம்ப வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, நம்புங்க. முடிஞ்சு போச்சு, நம்புங்க. வெரி சிம்பிள், அவ்வளோதான். ஆனால் நாமும் ஜெபித்தால் கூட நம்பிக்கை சில வேளையில் இழந்தவர்களாய் ஜெபிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. முழுமையாய் உம்மை நம்புகிறேன், உம்முடைய நாமத்தில் வல்லமை உள்ளது, உம்மால் என்னை விடுதலையாக்க முடியும். நம்புறீங்களா? வலது கருத்து. உம்மால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். நம்புறீங்களா? சூழ்நிலையை அல்ல, சூறாவளியை அல்ல, உம்மை பார்க்கிறோம். வீரமுள்ள திருநாமம் அந்த இயேசுவின் நாமத்திலே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, பலவீனங்களை வென்றிடுவோம். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லா கைகளை தட்டி. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி, ஒரு தாயார், 78 வயது நிரம்பிய தாயார், தேவ பக்தியுள்ள தேவனுக்காக ஊழியம் செய்த ஒரு தாயார் கர்த்தருக்குள் மரித்து விட்டார்கள். அவருடைய அடக்க ஆராதனையிலே கலந்து கொண்ட போது அங்கு வந்த போதகர் அவர்களை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். என்னவென்றால், கடந்த 9 மாதங்களாக அவர்
தன்னால் சுயமாகவே மூச்சு விட முடியாது. ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியோடு வீட்டிலே கூட ஆக்சிஜனை கொடுத்துருவாங்க. அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் 9 மாதமாக. கடைசியிலே அவர்களால் முடியாத சூழ்நிலையில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அவர்களுக்கு அங்கே முழுமையாக ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு முறை அவர் மூச்சு விடும்போதும் என்ன சொல்லி மூச்சு விடுவாராம்? இயேசுவே, இயேசு, இயேசு, இயேசு என்று சொல்லிதான் அவர் மூச்சு விடுவாராம். கடைசி மூச்சு வரை இயேசு என்று சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த நாமம் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒருவேளை இந்த பூமியில் நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், அப்படிதானே? ஒருவேளை நம்ம நினைச்ச சுகம், நம்ம நினைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ 2 காலம் ஊனமா நரகத்துக்கு போகிறத விட 2 காலம் ஊனம், நீ நல்லா இருந்து நரகத்துக்கு போகிறத விட 2 காலம் ஊனமாக நீ பரலோகத்துக்கு வந்துட்டா நல்லது. ஹல்லேலூயா. அப்படியாக அந்த பரலோகத்தில் சேர்க்கிற அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை இந்த உலகத்திலே நாம் இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். பக்கத்தில் சொல்லுவோம், அவரை யாருக்கு? உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ இருந்தாலும் அவர் எல்லாத்துக்கும் மேலே யாருக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரா? அவருக்குன்னு உண்டாக்கியிருக்கிறார். ஏன்னா அவர் கூட தான் நம்ம நித்தியமாக இருக்க போகிறோம். நல்ல கைகளை தட்டி, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு நம்மை ஏற்படுத்தி நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருப்பார்னு ஒரு செகண்ட் யோசிச்சா, தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பாடுவோமா? துதி பாடுவான் நெஞ்சமே இயேசுவை, நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். துதி பாடுவான் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவான் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் குறித்தா நம்மை அழைத்தா, மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மரக்காலில் அளந்தவரே, தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தவரே, வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்தவரே, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கினவரே, நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவரே, என்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறவரே, என்னை கண்ணோக்கி பார்ப்பவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பூமியின் மண்ணை மரக்காலா அழவரும் அவரே, வானங்களை திரை போலா வரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலா அழவரும் அவரே, வானங்களை திரை போலா விரித்தவரும் அவரே.
நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ள கையில் வரைந்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ள கையில் வரைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் குறித்தா நம்மை அழைத்தா மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. துதி பாடுவா நெஞ்சமே இயேசுவை. நெஞ்சமே இயேசுவை. வானம் திறந்து தம்முடைய ஜனங்களை மன்னாவால் போஷித்த தெய்வமே, கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரே, 5 அப்பங்களை 5000 புருஷர்களுக்கு பங்கிட்டவரே, கீழ்காற்றை வீச பண்ணி வனாந்தரத்தை காடைகளால் நிரப்பினவரே, செங்கடலை 2ஆக பிளந்தவரே, பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானம் திறந்து மன்னாவா செங்கடல் தனை வானம் திறந்து மன்னாவா போஷித்தவரும் செங்கடல் தனை இரண்டா. மோசேயின் கை போலா அற்புதங்கள், மோசேயின் கை போலா அற்புதங்கள் செய்தவரே, உலகம் முடியும் வரை துணையா நம்முடன் இருப்பவரே, உலகம் முடியும் வரை துணையா. அவர் துதி சொல்லி வரவே தேவன், அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் குறித்தா நம்மை அழைத்தா மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார் இன்னும் மகிமைப்படுத்துவார். உங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா
தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எப்பொழுது ஆயத்தம் பண்ணினாவராம்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. சொல்லுங்க பக்கத்தில். உலகத்தெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னால உனக்கு தேவையானதை உண்டாக்கிட்டாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையானதை உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே உண்டாக்கிட்டு தான் உலகத்தை உண்டாக்கினாராம். ஹல்லேலூயா! எவ்வளவு மகிமை! ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுறீங்க? ஒருவர் இப்படி எழுதினார், தேவனுடைய வல்லமையை பார்த்து பயப்படுகிறவர்கள், உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருக்கீங்க? நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி ஹி ஹஸ் ப்ரிப்பேர்டு. எவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சுட்டாரு. அது எவ்வளவு பெரிது. சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கையை தட்டி கர்த்தரை சந்தோஷமாக ஆராதிப்போமா? எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா! அவர் எப்படி செய்கிறாரா? அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை கண்கள் காணவும் இல்லை, அதை காதால கேள்விப்படவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நான் ஒரு முறை ஒரு செய்தி எடுக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகம் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்காக இன்டர்நெட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் நம்ம நினச்சிருக்க பரலோகம் அவங்களால கொண்டு வரவே முடியல. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் கூட அதை மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதான் அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நல்லா கையை தட்டி. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? தெரியலனா கூட தெரிந்துட்டு பாடலாம். கர்த்தருக்கு என்ன பாடுவேன்? பழைய பாட்டை பாடுறது நல்லது தான். பழைய பாட்டை புதுசாக நம்ம பாடுறோம், அப்படி தானே? அதே நேரத்தில் புது பாட்டை பாடுறது நல்லது. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவேன். நல்லா கையை தட்டி பாடுவோமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள்
கைகளை தட்டி ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் நம்மளால் நினச்சி பார்க்கறதுக்குள்ளே நம்ம தூங்கிடுவோம். சிலருக்கு காலையிலேருந்து இரவு வரை ஆண்டவர் என்னெல்லாம் நன்மை செஞ்சாருன்னு நினச்சி பார்த்துட்டே தூங்குகிற பழக்கம் இருக்கும். நானும் அப்படி முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் ஒரு 8 மணி 9 மணி காலையில் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம அதை நினைக்கிறதுக்குள்ளே தூங்கிடுறோம். அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் தூக்கமே வராமல் தவிக்கிறாங்க. ஏன் தூங்க முடியல? பிரச்சனையே இல்லாதனால தான் நம்ம தூங்குறோமா? நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா 1 வருஷத்துக்கு தூங்க முடியாது. அப்படி தானே? கடவுள்கிட்ட போனாங்களாம், எல்லாரும் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், என் பிரச்சனை பயங்கரமாக இருக்குதுங்க, இதெல்லாம் என் மேலே எதுக்கு இவ்வளோ பெரிய சிலுவை சுமத்திருக்கீங்க? சரிப்பா, உன் பிரச்சனையெல்லாம் எழுதி கொண்டான்னு சொன்னார் ஆண்டவர். ஒரு கற்பனை கதை தான். அப்போ எல்லோரும் அவங்க பிரச்சனையெல்லாம் எழுதி ஒரு சீட்டில் எழுதி எல்லாம் நல்லா மடித்து கொடுத்தாங்களாம். அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் குலுக்கி தேவதூதன்ட்ட சொன்னாராம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க அப்படின்னாராம். உடனே எல்லோரும் கையை விட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்தாங்களாம். எடுத்து விரித்து பார்த்தா, ஆஹா, நம்ம பிரச்சனையே எவ்வளோ பரவாயில்ல, என் பேப்பரையே எனக்கு கொடுத்துருங்க சார். அதனால் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க மாட்டார். ஆமென். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் தருவார். அடுத்த அடி போடுங்க. அந்த பாடல் அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த பாடல் அடுத்த அடியை போடுங்க பிரதர். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். எதுக்கெல்லாம் பாடணும் பாருங்க. எதுக்கெல்லாம் பாடணுமா? ஏற்ற வேளையிலே அவர் வார்த்தை வரும் பாருங்க. நம்மளை பார்த்து பைபிளை திறக்கும்போது வரும், எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது வரும், பாட்டு கேட்கும்போது வரும், ஆராதிக்கும் போது வரும், தனி ஜெபத்தில் வரும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாடுவோமா? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சேர்ந்து கோடி கோடி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. அடுத்தடி பாருங்க. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை. பாட்டை கேட்கவே இல்லை. நீங்கள் எவ்வளோ அழகா பாடுறீங்க. எத்தனை பேர் தனிமையில் அழுதுருக்கீங்க? தனிமையில் அழாத மனுஷியே இருக்க முடியாது. உலகம் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சிரி, நீ சிரித்தால் உலகமும் உன்னோடு சேர்ந்து சிரிக்கும், நீ அழுதால் நீ மாத்திரம் தனிமையாக அழ வேண்டும். ஆனால் நாம் தனிமையில் அழுதாலும்
நம்மை தேற்றுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் போற்றி பாடுவேன். அடுத்தடி குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. பாருங்க, கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? பாடுவோம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை பக்கத்தை சொல்லுங்க, ருசித்து பாருங்க. ஹல்லேலூயா. சோப்பு விற்கிற ஒருத்தர் சோப்பு வச்சு கொண்டு இருந்தாராம். குடி நிறைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்று விற்பாங்க. அப்படியே நல்லா சத்தம் போட்டு கூவி கூவி விற்கிறது சொல்லுவாங்கள்ல. இப்போல்லாம் மைக் வந்துருச்சு. அப்போ சுற்றி கூட்டம், என்கிட்ட இருக்கிற சோப்பை போட்டிங்கன்னா உங்கள் சட்டையில் அப்படியே பளிச்சின மின்னல் போன்ற வெண்மையாயிரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறான். ஒரு தேய்ச்சாலே எவ்வளோ பெரிய அழுக்கு கரெல்லாம் போயிடும். இந்த கூட்டத்திலேருந்து ஒரு பையன், சின்ன பையன் சொன்னானா, சார் 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 உங்கள் சட்டை ஏன் இவ்வளோ கரையாக இருக்குது? உங்கள் சட்டையில் உள்ள கரையே போகலையே, எங்கள் கரை எப்படி சார் போகும்? அவர் சொன்னாரா, நான் ஒன்லி சப்ளையர் தான், நான் அப்ளையர் கிடையாது. சப்ளை மட்டும்தான் செய்வோம், அப்ளை பண்ண மாட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலே அவர் அந்த சோப்பை போட்டு அந்த சோப்பு அவர் சட்டையை தூய்மை ஆக்கியிருந்துன்னா ரொம்பலாம் பேச வேண்டியதில்லை. இதை எடுத்துகிட்டு போங்க, நல்லாயிருக்கும், உங்கள் சட்டை நல்லா, அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி. அன்னாள் அப்படித்தான் ருசித்து பார்த்தாள். தேவ சமூகத்தில் சென்று ஜெபித்தாள். எப்படி ஆண்டவர் அவள் பிரேயர் ரெக்வஸ்ட் விண்ணப்பத்தை கேட்டு விடுவார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அவள் சென்றாள், தேவனுடைய சமூகத்தில் சென்றாள். அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, துக்கமாக இருக்காதீங்க. நீங்கள் துக்கப்பட்டா ஆண்டவர் துக்கப்படுவார். நான் துக்கப்பட்டா ஆண்டவர், நான் பக்கத்தில் இருக்கேன், நான் கூட இருக்கிறேன். இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறியம்மா, நான் பார்த்துக்கிறேன். I will take care of you. Hallelujah. அப்போ அன்னாள் தேவன் சாமுவேலை கொடுத்த போது அவள் என்ன சொல்லி பாடினாளா? அவர் என் சிறுமையை
கண்ணோக்கி பார்த்தார். என் சிறுமி, அடியாளின் சிறுமையை அவர் நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு போதும், பக்கத்தில் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. கையை தட்டி, சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த எந்த வாழ்க்கையை மாற்றியதை எண்ணி பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. எழுத்தீரையா எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எழுத்தீரையா எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில், எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கையை உயர்த்தி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. என் வாழ்நாள் ஈடாகுமோ. சொல்ல, என் வாழ்நாள் ஈடாகுமோ. 35 வருடங்களாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை ஆராதித்து இன்றைக்கு தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் டேவிட் சாய், அவர் பாடுகிற வேளையிலே நான் சிறு பையனாக முன்னால் உட்கார்ந்து நான் கேட்டிருந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற நாட்கள் நமக்கு ஆண்டவர் எப்போ முடிவுன்னு யாருக்குமே தெரியாது. அதைத்தான் ஆண்டவர் ரகசியமாக வச்சிருக்கிறார். அப்படி தானே? ஜனன நாள் தெரியாது, மரண நாளும் தெரியாது. ஆனால் எப்பொழுது முடிவு என்றாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை நான் தரிசிப்பேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அப்படியே நாம் எழுந்து நின்று, ஆண்டவரே, அதுதான் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அதுதான் இந்த உலகத்திலே நாம் நிறைய முடிவை எதிர்பார்க்கிறோம். எல்லா முடிவை பார்க்கிலும், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நான் எதிர்பார்க்கிறதுக்கு முடிவு ஆண்டவரே. இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு நடக்கணும், எதிர்பார்க்கலாம், தவறு இல்லை. நம்ம எதிர்பார்த்த முடிவை ஆண்டவர் தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மை செய்யாமல் இருக்கிறோமா? எல்லா முடிவை பார்க்கிலும் சிறந்த முடிவு, the perfect ending, the perfect finish. அவருடைய சமூகத்திற்கு அவரோடு கூட இணைவதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாம் எதிர்பார்த்திருக்கிற the final ending,
அது வரைக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் ஒவ்வொன்றிலும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஆபிரகாம் பலியிடும்படி தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை அழைத்து சென்றான். ஈசாக்கையே பலியிடும்படி, அவனுடைய மகனையே பலியிடும்படி அவனை அழைத்து சென்றான். பலியிடுகிற ஆடு எங்கே என்று சொல்லி அப்பாவியாக கேட்டான் ஈசாக்கு. ஆபிரகாம் சொன்னான், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சொல்றீங்க என்னோட சேர்ந்து, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். The Lord will provide. அங்கே அவன் பலியிடுவதற்கு முன்பாக கர்த்தர் அவனை தன் குமாரன் மேல் கை போடாதபடி நிறுத்தினார். ஆனால் பலியிட ஆடு வேண்டுமே. ஏற்கனவே ஒரு ஆடு அங்கு வந்து புதர்களின் நடுவிலே சிக்கிக் கொண்டிருந்ததை கண்டு அந்த ஆட்டை பிடித்து பலியிட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, யாவையும் செய்பவரே. என்னுடைய பலத்தால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும். நம்புறவங்க கைகளை தட்டி ஷபலக்கர தூர நாம, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் உங்களிடத்தில் தொடங்கின நற்கிரியையை கிறிஸ்துவின் நாள் மட்டும் அவர் நடத்துவார். பலத்தால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில். ஒத்துக்கொள்ளுவோம், ஆண்டவர் சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மால் ஏதாவது ஒன்றை செய்யக்கூடும் என்று யோசிக்க கூட நமக்கு தகுதி இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. ஆனாலும் நம்முடைய தகுதி நம்மால் அல்ல, சொல்லுங்க, தேவனால் உண்டாயிருக்கிறது. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீ. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீ. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவை செய்பவரே. யெகோவாயிரே, கரங்களை உயர்த்தி எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீ. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் நீர் எங்களுக்கு தந்த பலத்தின்படியாக உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக நன்றி. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கெல்லாம் வார்த்தைக்கு நேராக போகலாம். சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் சங்கீதம், சங்கீதம் 37ஆம் சங்கீதம், 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை, 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் சத்தமாக வாசிக்கலாமா? சங்கீதம் 37, 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை காண்பார். அல்லேலூயா. மறுபடி வாசிக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை காண்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், அவன் கொம்பு மகிமையாய் உயரும். ஆமென், தோத்திரம். இந்த மாதம், இந்த வருஷம் நமக்கு மேன்மையின் ஆண்டு. என்ன ஆண்டு? தோத்திரம். எல்லாத்திலையும் நாம் மட்டும் மேன்மை அல்ல, நம்முடைய சபையும் மேன்மையடையும், நம்முடைய ஊழியங்கள் மேன்மையடையும். ஆமென், தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். விருத்தி அடைய பண்ணுவார், பெருக பண்ணுவார், விஸ்தாரப்படுத்துவார், பழுக பண்ணுவார். ஆமென், தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எனவே அதில் இன்னொரு பாட்டு தான் நம்ம என்ன சின்ன ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்ய, பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். பூமியை சுதந்தரித்து கொள்ள அவர் என்ன செய்வார்? உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்திலேயே என்ன செய்ய ஸ்தோத்திரம் 4 இடத்துல என்ன செய்ய அதை குறித்து நான் வாசிக்கிறோம்.
தேவன் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், பூமியை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுல என்ன சின்ன ஸ்தோத்திரம். முதல் நீங்க வாசிக்க 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. 9ஆம் வசனத்தில் அங்கே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமி என்ன செய்வார்கள் சொந்த. யாரு தேவனுக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 22ஆம் வசனத்தை பாருங்க. 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரி. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? 115ஆம் வசனம் சொல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. தேவனுக்கு யார் ஒருவர் பயந்து இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அமை ஸ்தோத்திரம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அடுத்து நீங்கள் என்ன சொன்ன ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் ஒரு வசனத்தை என்ன சொன்ன 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு. அல்லேலூயா. என்றைக்கும் அதில் என்ன செய்வார்கள்? வாசமாயிருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 4வது யார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? 34ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. யார் ஒருவர் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுகிறோமோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், பாக்கியம் நன்மை அவனுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஸ்தோத்திரம், அவர் உன்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார், நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் ஸ்தோத்திரம். யாரை உயர்த்துவானா? யார் ஒருவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அவங்களை உயர்த்துவார். யார் ஒருவர் நீதிமான்களாய் இருக்கிறோமோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். யார் ஒருவர் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுகிறோமோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து அற்புதமாய் நடத்துவாராக. எனவே சங்கீதம் 37, 34 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் என்ன உன்னை உயர்த்துவார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கை வைத்தாலே சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க கண்ணு காணலையா, காது கேட்கலையா, அது இருதயத்தில் தோன்றலையா, அந்த அளவு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதமான ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இத்தனை வருஷங்கள் ஆயிட்டு, இத்தனை மாதங்கள் ஆயிட்டு, இத்தனை நாட்கள் ஆயிட்டு, ஒவ்வொரு நாள் என்ன கர்த்தர் என்னை உயர்த்துவா, என்னை மேன்மைப்படுத்துவா, என்னை கனப்படுத்துவா, என்னை ஆசீர்வதிப்பா, எனக்கு நன்மை செய்வா, எனக்கு சுகம் தருவா, எனக்கு விடுதலை தருவா, நான் எதிர்பார்த்து இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு கைகூடி வரும் என்று நீங்கள் ஒருவேளை என்ன ஸ்தோத்திரம் நினைத்து சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த மாதத்திலே உயர்த்துவாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போ உயர்த்துவா? எந்த சூழ்நிலையில கர்த்தர் உயர்த்துவா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கும் எனக்கும்
ஏற்படுத்தி வைத்திருக்கிறது ஸ்தோத்திரம் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதல்ல, அது தேவனுக்குரியது. ஏற்ற நேரத்தில் கற்றதை செய்ய முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, இக்காலத்திலேயா அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 7ஆம் வசனம், அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு குறித்து வைத்தவைகளை நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. எப்ப நமக்கு தருவார்? எந்த நேரத்தில் தருவார்? 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 5:6 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நினைச்சின ஸ்தோத்திரம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்ற காலம் தேவன் உங்களை உயர்த்த, உங்களை விடுவிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு நன்மை செய்ய, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை கனப்படுத்த தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள் மாறவே மாறாது. அந்த நாளில் விடுதலை வரும், அந்த நாளில் ஆசீர்வாதம் வரும், அந்த நாளில் உயர்வு வரும், அந்த நாளில் கர்த்தருடைய மேன்மை நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேலை வர மட்டும், ஆண்டவருடைய நாள் வர மட்டும், ஆண்டவருடைய என்ன ஸ்தோத்திரம் சித்தம் நிறைவேற மட்டும் பொறுமையோடு, அமைதியோடு, தன்னம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அவசரப்படவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என வசனம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டா. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டா. எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறார். எனவே என்ன சொல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2ஆம் வசனத்தில் பாருங்க, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அடுத்து கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, அடுத்து கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, அடுத்து தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. 7ஆம் வசனம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், மௌனமாக இருக்க ஒரு காலம், பேச ஒரு காலம் உண்டு. 8 சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதுதான் வாழ்க்கை. இதானது, இது ஒரு சுழற்சி வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ரொட்டீன் நினைச்சுனா ஏற்ற தாழ்வுகள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு ஹார்ட் பீட் அடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? அப்படியே நினைச்சு அப்படியே போகும். அப்படி கிராஜுவலா இருக்குன்னா அவுட். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நினைச்சுனா அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் நினைச்சு ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்கும். குறை இல்லாதது எங்கேயுமே இல்லை, எப்பவுமே நிறைவு இருக்காது. கர்த்தர் நினைச்சு எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். உங்களை உயர்த்த ஒரு காலம் வச்சிருக்கிறார். இந்த இடுக்கமான வழிகளை கடந்து போக ஒரு காலம் வச்சிருக்கிறார். இதிலிருந்து விடுவிக்க ஒரு காலம் வச்சிருக்கிறார். இது நிரந்தரமானது அல்ல. இந்த பிரச்சனை நிரந்தரமானது அல்ல, போராட்டம் நிரந்தரமானது அல்ல, துக்கம் நிரந்தரமானது அல்ல, கண்ணீர் நிரந்தரமானது அல்ல, நெருக்கம் நிரந்தரமானது அல்ல, அவமான நிந்தைகள் நிரந்தரமானது அல்ல. இதிலிருந்து உங்களை உயர்த்தப்படுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் நிச்சயமாகவே வைத்திருக்கிறார். ஆமதிக்கிற கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம். அல்லேலூயா. அதற்கு காலம் வச்சிருக்க. அதனால 11ஆம் வசனம் அழகா சொல்லுது. 11 பாருங்க, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். எப்போ எதை உங்களுக்கு செய்யணும்னு அவருக்கு தெரியும். எப்போ எதை உங்களுக்கு கொடுக்கணும் அவருக்கு தெரியும்.
எப்போ என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஆசீர்வாதத்தை தருணம் அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு என்னச்சுன்னா எல்லாத்திற்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். குறித்த காலத்தில் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆமதிக்கிற அல்ல சொல்லுங்க. தேவன் உயர்த்துவதற்கு ஒரு காலம் நிச்சயமாய் உண்டு. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் துக்கத்தோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு, புலம்பலோடு, கண்ணீரோடு என்னச்சுன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒன்று உங்களை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய கண்ணீர் என்னச்சுன்னா நிரந்தரமானதல்ல. உங்கள் வாழ்க்கையினுடைய போராட்டம் நிரந்தரமானதல்ல. உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை நிரந்தரமானதல்ல. உங்க வாழ்க்கை இருக்கிற நுகம் நிரந்தரமானதல்ல. இவை எல்லாவற்றையும் மாற்றி அந்த நெருக்கத்தின் மத்தியில் உங்களை உயர்த்த தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த மாதம் இந்த மாதமாய் மாறுவதாக, அந்த நாள் இந்த நாளாய் மாறுவதாக, அந்த காலம் இந்த காலமாய் மாறுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நிச்சயமாய் செய்ய தேவன் வல்லவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திர வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமை குறித்து எக்ஸாம்பிள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியாம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 21:1-2 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமான கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு என்ன செய்தா? செய்தருளினா. ஆண்டவர் சொன்னது மாறுமாங்க? மாறவே மாறாது. ஆண்டவர் சொன்னது மாறாது. ஒரு நாள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பும் போகவே போகாது. அல்ல சொல்லுங்க. நம்புதீங்களா? நம்புதீங்களா? சொல்லுங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவர் சொல்லி இருந்தபடி, அவர் என்ன உரைத்தபடி, ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம் சாராள் பேரில் கடாட்சியமானார். சாராளுக்கு செய்தருளினார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சொன்னபடி செய்தார், உரைத்தபடி செய்தார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் ஒரு குழந்தைய பெற்றான்னு சொல்ல, அவனுக்கு ஒரு குழந்தைய பெற்றான். வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. யாருக்கு பெற்றாளா? சொல்லுங்க. அவ ஒரு குழந்தைய பெற்றெடுத்தான்னு சொல்ல, ஆண்டவர் எவ்வளவு ஞானமா அள்ளி வச்சிருக்கிறார் பாருங்க. அவளை அழகா சொல்லியிருக்கிறா. அவனுக்கு, யாருக்கு? அவனுக்கு, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை பெற்றா. ஆண்டவர் இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன ஆண்டவர் சொல்வதை போலதான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை என்ன பூமியை சுதந்தரித்து கொள்ள அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதா? என் நிந்த மாறாதா? என் கஷ்டம் மாறாதா? என் வாழ்க்கையில் இந்த விடுதலை இல்லையா? ஸ்தோத்திரம். என்னால் இங்கே வாழ முடியாது, என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது, என்னால் தொழில் செய்ய முடியாது, இந்த என்ன கடினமான சூழ்நிலையில் என்னால் என்ன ஸ்தோத்திரம் இந்த இடத்துல என்ன இருக்க முடியாது என்கிற நிலைமை, ஸ்தோத்திரம் பல விதமான காயத்தோடு கூட இருந்தால், இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பூமியை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு இதுவரையும் கண்ணீரை என்ன சம்பாதித்தீர்கள், வேதனையை சம்பாதித்தீர்கள், புலம்பலை சம்பாதித்தீர்கள். அதே இடத்துல உயர்வையும் சம்பாதிக்க கர்த்தர் இந்த மாதத்தில் கிருபையை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது மாறவே மாறாதுங்க. அவர் சொன்னபடி செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொன்னபடி அவர் உயர்த்துவார், அவர் உரைத்தபடி உயர்த்துவார். குறித்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன உயர்த்துவார், குறித்த காலத்திலேயும் கர்த்தர் என்ன அதை செய்து முடிக்க கர்த்தர் வல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமம் 15:4 கர்த்தர் என்ன செய்தார்? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன மகிமை உண்டாவதாக. 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னா, நீ உன் தேசம், உன் இனம், உன் ஜனத்தை விட்டு, உன் தகப்ப வீட்டை விட்டு பிரிந்து நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு ஆண்டவர் அழைத்தார். அவனை அழைத்த உடனே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி பார்த்தா தெரியும். அப்படி அழைத்து ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார்,
காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியா நினைச்சு ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நினைச்சுவேன் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. அவனை அழைக்கும் பொழுது 75 வயதுல கர்த்தர் சொன்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி அழைத்தார். இப்ப என்னச்சுன்னா அவனுக்கு 100 வயது ஆகுது. அவனுக்கு 100 வயது ஆகுது. அவன் வாழ்க்கையில் என்னச்சுன்னா சோர்ந்து போயிட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறல. இப்ப என்னச்சுன்னா 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் வருகிறார். 13ஆம் அதிகாரத்தில் தன் கூட வந்த தன் சகோதரனுடைய மகன் அவனை விட்டு என்னச்சுன்னா புறப்பட்டு போயிட்டான். தனிமைப்படுத்தப்பட்டான். ஒருவரும் இல்லாமல் துக்கத்தோடு கூட என்னச்சுன்னா ஆபிரகாம் நிற்கிறார். அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ தனிமை என்று நினைக்காத, நீ இடது பக்கம் வலது பக்கம் நீ கால் விட்டு என்னச்சுன்னா இந்த நடக்கிற எல்லா பூமியும் உனக்கு மட்டும் இல்ல உன் சந்ததிக்கு நான் தருவேன்னு சொன்னான். ஆனா பிள்ளை இல்லாமல் இருந்தான். உன் சந்ததிக்கு தருவேன், அவர்கள் இதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொன்னான். 14ஆம் அதிகாரத்தில் தன் சகோதரன் என்ன ஸ்தோத்திரம் அடிமையாய் கொண்டு போகப்பட்டு அவனுக்கு உதவி செய்து வந்தான். அவன் ஸ்தோத்திரம் பிரச்சனைகளோடு பிரச்சனையா நிற்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 1ஆம் வசனத்தில் சொன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாத, அவன் ஸ்தோத்திரம் நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்னச்சுன்னா அவனை தைரியப்படுத்தினான். அவர் சொன்னதற்கு அவன் சொன்ன கேட்ட கேள்வி, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேன். நான் என்ன இருக்கிறேன்? பிள்ளை இல்லாது இருக்கிறேன். அவர் கேட்டதற்கும் இவன் சொன்னதற்கும் எந்த ஒரு அர்த்தமே இல்லை. ஆனா அவன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை, அவன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், அவன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், அவனை பின்தொடர்ந்து வருகிற அந்த வியாகுலங்கள், அதனால என்னச்சுன்னா கர்த்தர் கேட்டதற்கு நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னா, உன் கூட இருக்கிறேன்னு சொன்னான். ஆனா அவன் சொன்னான், நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு விட்டா மட்டும் பரவாயில்ல. அவன் சொன்னான், என் வீட்டில் என்னச்சுன்னா இருக்கிற வேலைக்காரனை எலியேசரை எனக்கு தாரும் அப்படின்னு சொன்னான். பிள்ளையா தாரும் அப்படின்னு சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா நாட்கள் கடந்து போய் அதற்கான என்னச்சுன்னா ஆசீர்வாதத்திற்கான ஒரு அறிகுறி கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா ஆபிரகாமை போல தடுமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரலாம். ஆபிரகாமை போல உங்கள் நம்பிக்கை அற்றுப்போகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே வரலாம். ஆனால் ஆபிரகாம கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம். அவன் என்னச்சு 4ஆம் வசனத்தில் பாருங்க, 4ஆம் வசனத்தில் என்ன ஸ்தோத்திரம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி வெளியே அழைச்சிட்டு போய் வானத்தின் 5ஆம் வசனத்தை பாருங்க, அவர் வெளியே கொண்டுட்டு போய் அவன் வானத்தை அண்ணாந்து பாருப்பா, நட்சத்திரங்கள்லாம் என்ன ஒன்னால கூடுமானால் அவைகளை என்ன என்று என்ன சொல்லி பின்பு அவனை நோக்கி, இந்த சந்ததி இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று மறுபடியும் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இதே போல என்ன ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லியும் இன்னும் என் வாழ்க்கையில், இன்னும் என் குடும்பத்தில், இன்னும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில், இன்னும் என் தொழிலில், இன்னும் என்னுடைய படிப்பில், இன்னும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன விருத்தியே இல்லையே என்ற நிலைமையில் துக்கத்தோடு சந்தேகத்தோடு வேதனையோடு நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தார். ஆபிரகாமை அன்றைக்கு மறுபடியும் அதே துக்கத்தோடு இருந்தவனை அழைத்து கொண்டு போய் தான் சொன்ன வார்த்தையை மறுபடியும் உறுதிப்படுத்த நாம் வல்லவர் என்று அவனுக்கு உறுதிப்படுத்தின தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மையும் திடப்படுத்தும்படியாய் நான் சொன்னதை செய்யும் தேவன். நான் சொன்னதை மறக்க மாட்டேன், நான் சொன்னபடியே உன் வாழ்க்கையில் நடக்கும், நீ அதை சுதந்திரித்துக் கொள்ளுவாய், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் நமக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது சாராளுக்கு அதே மாதிரி என்ன ஸ்தோத்திரம் வருத்தம். ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இன்னும் புலம்புகிறான் பாருங்க. 17 பாருங்க. ஆதியாகமம் 17:17 கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு, எத்தனை வயதா? 100 வயதானவனுக்கு பிள்ளை இருக்குமோ பிறக்குமோ, 96 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் என்னதான் அவன் சொன்னான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் என்ன ஸ்தோத்திரம், நம்மெல்லாம் என்ன, நம்முடைய எத்திக்ஸ் என்ன, நமக்கெல்லாம் ஒரு சோர்ஸ், நமக்கெல்லாம் என்ன ஸ்தோத்திரம், இருக்கிறதை பார்த்து நம்பி வாழுகிற வாழ்க்கை அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லாததை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் பலனுக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவரே நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. மனிதன் தன் பலத்தையும் தன் சூழ்நிலைகளையும் நம்பியிருக்கிறான். ஸ்தோத்திரம். அதில் அற்புதம் நடக்காது. நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர், முடியாது என்கிற இடத்துல முடியும்படி ஆக்குகிறவர், வனாந்தரத்தை வயல்வெளியை மாற்றுகிறவர், ஸ்தோத்திரம், வனாந்தரத்தை புஷ்பத்தை போல பூக்க பண்ணுகிறவர், அவாந்தரில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாய். இதே வார்த்தை என்ன ஸ்தோத்திரம் சாராள் சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அடுத்த 12ஆம் வசனத்தில், ஆகையால் சாராள் ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை உன் கையில் சுமப்ப அப்படின்னு சொன்ன தூதனுக்கு சொல்லுகிறா. அவள் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவள் சொன்னது சரி, அவள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா ஸ்டேட்மெண்டை பொய்யாக்குறவ, மருத்துவத்தினுடைய மருத்துவனுடைய வார்த்தைகளையும் பொய்யாக்குகிற தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு. எத்தனை ஆமதிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செய்ய காரியங்கள் இந்த உலகத்தின் மனிதனுடைய எண்ணத்திற்கு புலப்படுகிறது அல்ல. அவர் நமக்கு குறித்திருக்கிறது என்னச்சுன்னா, ஏற்ற நேரத்தில் குறித்த காலத்தில் செய்து முடிக்க வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா, உன் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். ஸ்தோத்திரம். உன் சந்ததிகள், அந்த ராஜாக்கள் எழும்புவார்கள், உன் சந்ததி இந்த தேசத்தில் என்ன மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை கொண்டு வருவேன். ஒருத்தர் இல்லை, அவன் பேர் சொல்லுவதற்கு ஒருவனும் இல்லை, வயதும் ஆகிவிட்டது. எந்த சூழ்நிலையும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. ஏன்? அவன் தேவனை விசுவாசித்தான். தடுமாற்ற வந்தது, பலவீனமான வார்த்தைகளை சொன்னான், ஆனாலும் உள்ளத்தில் விசுவாசம் கர்த்தர் மேல் வைத்தான். அவன் விசுவாசித்ததை கர்த்தர் நீதியாக என்ன செய்தாரா? எண்ணினான். வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 4:18 வாசிக்கிறோம். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன செய்தான்? விசுவாசித்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு என்ன எந்த ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு 100 வயசு, மனைவிக்கு 96 வயசு, அவ கர்ப்பம் செத்து போச்சு. ஸ்தோத்திரம். இவனுடைய சரீரம் என்னச்சுன்னா பலவீனப்பட்டு செத்து போச்சு. ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையில தான் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எப்படி எதை நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்று சொன்னாரே, அதை அப்படி நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தான் சரீரம் செத்து போனது என்னல்ல, அல்ல சொல்லுங்க. அடுத்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சூழ்நிலையை பார்க்காதீங்க. எதை பார்க்காதீங்க? இப்போ கடந்து வருகிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வார்த்தைகளை பார்க்காதீங்க. உங்கள் காதில் கேட்கறது என்னச்சுன்னா அநேக சத்தங்கள் உங்களுக்கு தாறுமாறாக இருக்கிறது. நடக்காது, செய்யப்படாது, உயர்வில்லை, நீ இப்படி தான் இருப்ப, நீ மாற மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்புவதை காட்டிலும் இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையை கொடுத்தவரை நம்புங்க. அல்லேலூயா. அவர் செய்வார், அவர் உயர்த்துவார். அவர் குறித்த காலம் ஒன்று வச்சிருக்கிறார், அதில் நடக்கும். ஆமதிக்கிறங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் வசனத்தை பாருங்க. 20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். 21 பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணி, எல்லாம் சத்தமா வாசிங்க பாருங்க. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா அவரை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. நெருக்கம் தான், உபத்திரம் தான், போராட்டம் தான், சஞ்சலம் தான், சாதகமற்ற சூழ்நிலை தான். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கேட்ட வார்த்தைகள் என்ன விரோதமாக இருக்கிறது, பார்க்கிற கண்கள் இருக்கிற காரியங்கள் விரோதமாக இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் மறைத்து என் கண்கள் கர்த்தரையே பார்க்கிறது. அவரை விசுவாசிக்கிறேன். அவர் இந்த சூழ்நிலையும் மாற்றி என்னை உயர்த்த முடியும், என்னை விடுவிக்க முடியும், என்னை ஆசீர்வதிக்க முடியும், என்னை பெருக பண்ண முடியும், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. தொழில் எல்லாம் போயிட்டு தோத்திரம். ஸ்தோத்திரம். அமெரிக்கா கலிபோர்னியா என்னச்சுன்னா அழிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். பங்களாதேஷ் யுத்தம் பண்ணி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் போச்சு. யூகே என்னச்சுன்னா அடிபட்டு போச்சு. இஸ்ரவேல் அடிபட்டு போச்சு. அதுக்கு உக்ரைன் ஸ்தோத்திரம் ரஷ்யா இதெல்லாம் என்னச்சுன்னா யுத்தத்தினால பிசினஸ் எல்லாம் கெட்டு போச்சு. ஆனா நம்ம பிசினஸ் கெட்டு போகாது. வழி திறப்பார், வழி திறப்பார். நம்புதீங்களா? விசுவாசம் இருக்கா? ஒரு வழி அடைத்தாலும் மறுவழியை திறக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதை நம்புங்க. அதைத்தான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்னச்சுன்னா கண்ணில் பார்த்ததை நம்புதோம், காதில் கேட்டதை நம்புதோம். ஸ்தோத்திரம். இன்னும் ஒருவர் சொன்னதை நம்புறோம், இன்னும் ஒருவருக்கு நடக்கதை நம்ம நம்புறோம். இல்லைங்க, அவங்களுக்கு அல்ல. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க ஆசீர்வதிக்க பிறந்தவங்க. அவர் நமக்கு என்ன வெங்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார், மறைவிடத்திருக்கிற பொக்கிஷங்களை தருவார். அல்லேலூயா. ஒரு வழி போனாலும் மறுவழியை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த நம்பிக்கை வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சோர்வைட்டு வெளியே வாங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, குறித்த சொல்லியிருந்தபடி உரைத்தபடி தேவன் குறித்த காலத்தில் ஸ்தோத்திரம் அவனுக்கு ஈசாக்கை தேவன் கொடுத்தார். ஆமென். அவர் சொன்னது நடக்குமா நடக்காதா? அவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நிச்சயம் நிறைவேறும். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்க. ஆபகுக்கு 2:2-3 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில் தீர்க்கமாய் வர. ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை எழுதி வைங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை எழுதி வைங்க. ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றுவார் ஆண்டவர். காலங்கள் மாறினாலும் அவர் மாறவே மாட்டார். ஒரு பழைய பாட்டு நமக்கு நேரம் இல்லை. தோத்திரம். காலங்கள் மாறிடும், காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலா, இயேசு மறப்பதில்லை. காலங்கள் என்னச்சலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். மாந்தர்கள் மறக்கலாம், ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். சில நேரத்தில் சில ஆட்களை உங்களை விட்டு விளக்குவதற்காகவே கர்த்தர் என்ன செய்ய உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பார். அது போன உடனே நன்மை செஞ்சிருவார். லோத்து போனா தான் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரசங்கம் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உசியா மரணமடைந்தால் தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அத்தலா செத்தால் தேசம் அமெரிக்கா ஆயிற்று. சில ஆட்கள் என்னச்சுன்னு நம்மளை விட்டு மாறினாத்தான் எப்படி இருக்கும். அதுக்கு சாக சொல்லலை, நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. தோச்சுறோம்.
சில கிளைகள் என்னச்சுன்னா ஆண்டவர் என்னச்சுன்னா நறுக்குவார். சில மரத்தில் பலன் கிடைக்காது. என்ன கிடைக்காது? உடனே அதுக்கு என்ன செய்வாங்க? அந்த கிளை நறுக்கி விடுவாங்க. என்ன செய்வாங்க? அதை தரிச்சு விட்டுருவாங்க. அப்போ தான் பலன் கிடைக்கும். அதே மாதிரி சிலதை என்னச்சுன்னா கர்த்தர் என்னச்சுன்னா உங்ககிட்ட வச்ச பலன் கொடுக்காம அது பெசாக வளர்ந்துடுச்சுன்னா அவர் வந்து பார்த்தார் பாருங்க, பலனே இல்லை. உடனே அதை சபிச்சுட்டு போயிட்டார். இலை நல்லா இருந்தது, ஆனால் ஒன்றுமே உள்ள கனி இல்லை. அதை சில தரிக்கணும். ஆண்டவர் என்னச்சுன்னா அதெல்லாம் உங்களை விட்டு விலகி போக தட்டியும் அமைதியாகவே இருப்பார். உங்கள் விலங்கல் என்ன? எனக்கு என்னச்சுன்னா உங்களுக்கு விலங்கலைன்னு எனக்கு விலங்கலைய, இதுக்கு மேலே என்ன எனக்கு விளங்க வைக்க? அதனால கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணி தான் ஆசீர்வதிப்பார். எகுவை எங்கே வச்சு ஆசீர்வதித்தார்? எகுவை எங்கே வச்சு ஆசீர்வதிச்சார்? அவனை என்னச்சுன்னா உள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவனை ஆசீர்வதிச்சார். யெரொபெயாம் எங்கே ஆசீர்வதிச்சார்? எல்லாருக்கும் முன்னால் என்னச்சுன்னா ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இவன் எங்கே ஆசீர்வதிச்சார்? அமை ஸ்தோத்திரம். எலியாவை எங்கே ஆசீர்வதிச்சார்? சரி, தாவீது எங்கே ஆசீர்வதிச்சார்? சகோதரர்களுக்கு நடுவில் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் நடத்துவார். நம்மளை ஆண்டவர் எங்கே எப்படி வைக்கணும் அவருக்கு தெரியும். அதனால் அவர் குறித்த கால வரத்தட்டியும் தன்னம்பிக்கையோடு அமைதியாக பொறுமையாக அடங்கியிருக்கு. நீங்கள் அல்லையில சொல்லுதான் அடங்கியிருக்கிறீங்க. அல்லேலூயா. நடக்கும். அல்லையில சொல்லுங்க. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வாக்கு மாறவே மாற மாட்டார். தரிசனத்தை எழுதி வைங்க, குறித்த காலத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். இடையில வருகிற காரியம் அந்த உங்க வாழ்க்கையில் என்ன உடைக்கலாம், உங்களை என்ன மன நோவடிக்கலாம், உங்களை ஸ்தம்பிக்க பண்ணலாம், உங்கள் சமாதானத்தை கெடுக்கலாம். அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. அதற்கு மிஞ்சி ஊடாக அமை ஸ்தோத்திரம் சீறி வரும் புயலிலும் அமை ஸ்தோத்திரம் உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. சீறி வரும் புயலிலும் என் தேவனுடைய என்னச்சுன்னா அந்த முகம் தெரியுது பாருங்க, அதை பாருங்க. அல்லேலூயா. நீங்க என்னச்சுன்னா அதை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, நெருக்கத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேசத்தில் என்ன நடக்குன்னு பார்க்க. அதை காட்டிலும் என்ன செய்யணும், என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். அங்குதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு அதனால தரிசனத்தை எழுதி வைத்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? 3ஆம் வசனம் பாருங்க. அமை ஸ்தோத்திரம் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. முடிவில் அது என்ன விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 60:22 பாருங்க. ஏசாயா 60:22 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அந்த காரியத்தை நடப்பிப்பேன். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதை அமை ஸ்தோத்திரம் ஏற்ற குறித்த நேரத்தில் செய்து முடித்தது உண்மை என்று சொன்னார். உங்களுக்கும் ஆண்டவர் குறித்த நேரத்தில் அவர் சொன்னபடி உங்களை உயர்த்துவார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், நன்மை செய்வார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், வழி திறப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. அடுத்து என்ன சின்ன ஸ்தோத்திரம் வேதத்தில் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 8:15 வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 8:15 வாசிக்கிறோம். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன சொன்னான்? அமை ஸ்தோத்திரம். அவன் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், நான் நினைச்சின நான் நல்ல ஒரு நினைச்சின கேதுரு மரத்தினால் இருக்கிற வீட்டில் குடியிருக்கிற என் தேவனுடைய நினைச்சின அந்த பெட்டியோ திரையின் கீழாக இருக்கிறது. எனவே அவன் அந்த பெட்டி நினைச்சின ஸ்தோத்திரம் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்பினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னாரு, நீ ரொம்ப ரத்தம் சிந்திட்டப்பா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தான். சத்துருக்கள் ரொம்ப என்ன முறியடித்து ரத்தம் ரொம்ப சிந்திட்ட அந்த கையினால நான் உனக்கு என்ன எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் என்ன குடியிருக்க நீ எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவ? நீ கட்ட மாட்ட, உன் மகன் கட்டுவான்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி எல்லா பணம் இருந்தது, எல்லா பொருள் இருந்தது,
எல்லாத்தையும் அன்னித்தின தாவீது சவதரித்து வைத்தான். அவனால் ஆலயத்தை கட்ட முடியல. கர்த்தர் சொன்னபடி அவன் மகன் கட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் நினைச்சது முடியல, ஸ்தோத்திர, கர்த்தர் நினைத்தது முடிந்தது. உங்களால் முடியாததை கர்த்தர் முடியும்படி ஆக்குவார். அல்லேலூயா. எந்த காரியத்தை உங்களால் முடியாம போனதோ அந்த காரியத்தை கர்த்தர் நினைச்சனா செய்ய வேண்டிய நேரம் வரும் பொழுது அதை செய்து முடிக்க அவரால் முடியும். நான் சாதிப்பேன், நான் முடிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், முடியவே முடியாது. ஆனால் அவர் குறித்த நேரத்தில் நிறைவேற்றி முடிப்பார். நடந்ததா? 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் வசனத்தில் 20ஆம் வசனம், இப்பொழுது கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனமே உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை காட்டினேன். 24 பாருங்க. 24 தேவரீ என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளி அதை உம்முடைய வாக்கினால் சொன்னி இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 56 பாருங்க, 56 பாருங்க, 56 பாருங்க, 56 பாருங்க. ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேக்கு கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவே இல்லை. ஆமென். ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. பூமியை சுதந்திரிக்கும்படி அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. நம்ம நேரம் முடிஞ்சிட்டு கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நல்ல வாய்களில் திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. இப்போ நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களில் திறந்து ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களில் திறந்து விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, 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 மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே குறித்த நேரத்தில் அது நடக்கும். நம்பிக்கை வரட்டும். தன்னம்பிக்கை விடாதீங்க. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை விடாதீங்க. வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை விடாதீங்க. தோத்திரம். இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. தோத்திரம். எல்லா நாட்கள் கடந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம். அறுக்க நாட்கள் முடிந்து விட்டதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு இன்னும் அது முடியவே இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வரட்டும். தேவன் மேல் நம்பிக்கை வரட்டும். அவர் நிச்சயமாய் செய்ய வல்லவர். நிச்சயமாய் சொன்ன வார்த்தைகள் ஒன்று மாறி போவதே இல்லை. நிறைவேற்றுவார். குறித்த நாட்களை ஆபிரகாமுக்கு சொன்னபடி ஆண்டவர் அது நிறைவேற்றி ஆசீர்வதித்த தேவன். குறித்த நாளில் தாவீதுக்கு சொன்னபடி ஆசீர்வதித்த மேன்மைப்படுத்தின தேவன். குறித்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை பண்ணின தேவன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் குறித்த ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அவிசுவாசத்தை கர்த்தர் நம்மை விட்டு கலைந்து போக பண்ணுவாராக. அதை அவை விசுவாசத்தை ஆண்டவர் தொடர்விட பண்ணுவாராக. எல்லாம் விடுதலையோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்து. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எழும்பு சீயோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சீயோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனைதம் மகிமையோடிரங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நலமுடனம் இதுவரையோ நிலை நிறுத்திட
பெருகிடுதே. துதிகள் நடுவே கத்த தங்க தூத சேனைத மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. குறித்திடும் வேளை உயர்த்திடுவா. கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. குறித்திடும் வேளை உயர்த்திடுவா. கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய்த்திடப்போ. தாழ்வில் நம்மை வாழ்வினில் துதித்திட வாய்த்திடப்போ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கத்த தங்க தூததே மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நல்ல கைகளை தட்டி குறித்திடும் வேலை அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவன் வல்லவர். அவர் சொன்ன காரியம் ஒரு நாளும் மாறாது. பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் உன்னை உயர்த்துவா. தேவன் உன்னை உயர்த்துவா. தேவன் உன்னை உயர்த்துவா. அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை உயர்த்துவா. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளை உயர்த்துவா. அவர் நீதிமானை உயர்த்துவா. அவர் வழியை கை கொள்ளுகிறவனை கர்த்தர் உயர்த்துவா. ஆமென். குறிக்கப்பட்ட காலத்தில் அந்த காரியங்களை தேவன் செய்து முடிக்க வல்லவர். ஆண்டவர் அப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். தேவ இரக்கம், சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சுகம் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை ஒருபோதும் மாற்றாதவர். அது அப்படியே நிறைவேற்றுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.